எனக்கு 35 வயசாயிடுச்சுங்க. ஆனால் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப வயசான மாதிரி தெரியல. அதாவது குறைஞ்சது ஒரு 60 வயசில் இருக்கிறது மாதிரி இருக்கேன். என் முகத்தில் இருக்க தோள்கள்லாம் சுருங்கி போச்சு. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு கண்ணை சுற்றி கருவளையம் இருக்குது, ஃபேஸில் டேன் இருக்குது, மங்கு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதனால் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப வயசான தோற்றத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை இந்த மாதிரி மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பொருளை எப்படி பயன்படுத்துறது, எப்படி நம்ம இளமையாக மாறுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்தாலும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பச்சை பயிரில் ஃபேஸ் பேக் பார்த்துருப்போம். ஆனால் பாசி பருப்பில் நீங்கள் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. எக்ஸலண்ட்டாக உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி தருங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான பொருள் தான் இது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டேன் ஆகிருக்கு, ஃபேஸ் பார்க்குறதுக்கு டல்லாகவும் இருக்குது அப்படின்னா இதை ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளோவாக மாற்றி கொடுக்கும். ஆனால் இது கூட சேர்க்க போகிற பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். அதையும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ இந்த பாசி பருப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. நமக்கு எவ்வளவு தேவையோ ஃபேஸுக்கு ஹோல் பாடிக்குமே தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சை பயிர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த பாசி பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா பனானாவோட ஸ்கின் தாங்க எடுத்துருக்கோம். ஒரு பனானா எடுத்துக்கோங்க, அதனுடைய ஃபுல் ஸ்கின்னையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பனானா சேர்க்கலாமான்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தாராளமாக நீங்கள் பனானா கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்கின்னை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தரும். உங்கள் ஸ்கின்னில் இருக்க டேனை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு மங்கு நீண்ட நாட்களாக இருக்குது அப்படின்னா அதை வந்து காணாமலே பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த தோள்களை இந்த பாசிப்பருப்பு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்து இது கூட வந்து பால் ஆட் பண்ணுறேன். காய்ச்சின பாலா காய்ச்சாத பாலான்னு கேட்காதீங்க, எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து காய்ச்சின பால் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு 1/2 hour மட்டும் நம்ம விட்டுடலாம். அதுக்கு மேலே விட வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். 1/2 hour ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், நல்லாவே பாசி பருப்பு ஊறி இருக்குது. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் நம்ம ரெடி பண்ணால் தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே கொட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா மட்டும். இப்போ நம்ம நைஸாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம பனானா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இந்த கலர் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். கலர் நமக்கு பெருசு இல்லைங்க. நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணோம்னா ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி க்ளோ பண்ணி கொடுக்கணும். அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பராக நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. இதை வேணும்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட உங்கள் ஃபேஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 வீக்கு தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு பொருள் நம்ம முக்கியமாக சேர்க்க போகிறோம். அது சேர்த்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள், பயங்கர ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து மேஜிக் மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபில்டர் பண்ண தான் போகிறேன். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபேஸுக்கு. பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும். இதை நம்ம சூடுபடுத்தினோம்னா ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால் நம்ம வந்து ஹீட் பண்ணாமல் இதை டைரெக்டாக நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது நல்லா இதனுடைய சத்துக்கள் நம்ம ஃபேஸுக்கு நல்லாவே கிடைக்கும். நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது என்னன்றதை பார்த்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் என்ன அப்படின்னா வெந்தயம் தாங்க.
இந்த வெந்தயத்தை தான் நம்ம இந்த பேக்கோட மிக்ஸ் பண்ண போகிறோம். செம்ம சூப்பராக நம்ம ஃபேஸை வந்து செம்மையாக இளமையாக நல்லா யங்காக இருக்கிறதுக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த வெந்தயம். இப்போ இதை வந்து நான் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அல்லது உங்ககிட்ட வெந்தய பொடி இருந்தால் கூட தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெந்தயத்தை நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வெந்தய பொடி வந்து நமக்கு கடையில் கூட வெந்தய பொடின்னு கேட்டு வாங்கிக்கலாம் நீங்கள். இந்த வெந்தய பொடி வந்து நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே அப்ளை பண்ண வேணாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நமக்கு திக்காகவே மாறிடும். நம்ம வெந்தயம் வந்து நல்லா ஊறும் பொழுது கொஞ்சம் திக்காக நமக்கு மாறும் இல்லையா? இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அடுத்து இது கூட ஃபைனலாக நம்ம வந்து ஹனி தான் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம பேக் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள். ஹனியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ண வேண்டியதான். இதை நான் உங்களுக்கு இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி ரிசல்ட்டும் காட்டிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ் இருந்தால் கூட இதை தாராளமாக ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இது எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்துடலாமா? நமக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு அதையும் பார்த்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் அப்படி இருக்குது கன்சிஸ்டன்சி. நான் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்காக நீங்கள் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணவோ எதுவுமே தேவையே இல்லை. ஃபேஸை வந்து நார்மலாக சும்மா எப்பொழுதும் கூட வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸை நான் சும்மா தான் வாஷ் பண்ணியிருக்கேன். அதுவும் 1/2 hour ஆச்சு நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி. ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப டல்லாகவும் டேனாகவும் தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு நான் ஃபேஸுக்கு இந்த கேர் எடுத்து ஒன்றுமே எடுக்கிறது இல்லை. ஃபேஸ் ரொம்ப பாருங்கள் டல்லாகவும் டேன் ஆகி நிறைய பாருங்கள் கண்ணு கடியிலலாம் ஒரு மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் நிறையவே எனக்கு இருக்குது. சொர சொரன்னு இருக்குது இந்த இடம்லாம். இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம சூப்பராக போக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபேஸில் வந்து பேக் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ப்ரெஷ்ஷுக்கு பதிலாக கையிலே கூட அப்ளை பண்ணிக்க போகிறேன். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. பாருங்கள் நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையே கிடையாது. நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். அந்த வெந்தயம் சேர்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் நல்லா இதில் வந்து இருக்குது. கண்ணுக்கு கீழே மேலே கூட தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக தான் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. நல்லா எவ்வளோ பளபளன்னு க்ளோவாக இருக்கும் பாருங்கள். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு ஃபேஸை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். வெந்தயம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோவாக மாறிடும். நீங்கள் ரொம்ப நேரம்லாம் இதை ஃபேஸில் விடணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் ஃபேஸில் விட்டுருந்தால் போதும். இப்போ நம்ம 10 நிமிஷம் மட்டும்தான் ஃபேஸில் விட போகிறோம். விட்டுட்டு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாறுது மட்டும் பாருங்கள். இப்போ நல்லா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். திக்காகவே அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு திக்காக அப்ளை பண்ண அவசியம் இல்லை. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு படுங்க. காலையில் எழுந்துச்சி உங்கள் ஃபேஸை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஃபேஸ் தானா அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணலாம். வெறும் 10 நிமிஷம் தான் நம்ம ஃபேஸில் விட்டுருக்கோம். ஃபேஸ் பாருங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஒரு மாதிரி அங்கங்கே ட்ரையாக இருக்குது பாருங்கள். போதும். இப்போ லைட்டாக நம்ம ஒரு மசாஜோ ஸ்க்ரப்போ ஏதாவது கொடுத்துட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம ஃபேஸில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஊற்றி அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபேஸை வந்து லைட்டாக ஒரு மசாஜ் வந்து கொடுக்க போகிறோம். மசாஜ் கொடுக்கும்போதே என் ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா ப்ரைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம்.
இப்போ ஃபுல்லாக நம்ம மசாஜ் கொடுத்தாச்சு. ஃபேஸை வாஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு பிரைட் ஆக்கியிருக்கு. இந்த ஐப்ரோலாம் நல்லா பிரைட்டாக தெரியுது பாருங்கள். வாவ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்குங்க. நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு. நம்பவே மாட்டீங்க. நீங்கள் பாருங்கள், என் நெக்குக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்ட்டு. நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் ஃபேஸில், அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டோம். ஆனால் என்னோடய நெக் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது பாருங்கள். நான் எதுக்காக நெக்குக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக தான் நான் நெக்குக்கெல்லாம் அப்ளை பண்ணல. அதேமாதிரி என் கை பாருங்கள், கையிலையும் அப்ளை பண்ணல. ஆனால் எவ்வளோ டார்க்காக தெரியுது பாருங்கள். ஆனால் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம ரிசல்ட் கிடச்சிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெயிலில் எங்கே போனாலும் நம்ம ஃபேஸ் வந்து டேன் ஆகிடுது. அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு கவலையே படாதீங்க. நீங்கள் கண்ணா வேணாலும் வெயிலில் அலைஞ்சிட்டு வந்துட்டு இந்த ஒரு பேக்கை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. செம்ம பிரைட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு இல்லை. பாருங்கள் நெக் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நல்ல ஃபேஸ் வந்து பிரைட்டாக நல்லா க்ளோவாக பாருங்கள். இங்கே எந்த டேன் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரிலங்க. செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்படி ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்குது, அல்லது நான் தான் அப்படி சொல்லணும் அப்படின்றதையும் கரெக்டாக நீங்கள் சொல்லிடுங்க. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you. Bye-bye. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.